அப்போ வந்து சும்மா கிண்டல் பண்ணுவார். எப்பா நீங்களாம் கர்நாடிக் மியூசிக், நான்லாம் சினிமா மியூசிக் அப்படின்னு சும்மா கிண்டல் பண்ணுவார். சார் என்ன சார் நீங்கள் எப்படி சொன்னா அப்படின்னு. திருவண்ணாமலைக்கு நிறையா அடிக்கடி வருவார். அண்ட் அவருக்கும் என்ன தெரியும், நான் அவர் வீட்டில் ஒரு 3 தடவை வாசிச்சிருக்கேன். நவராத்திரிக்கு ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணுவார் அவர். ஆமாம் தெரியும். ஆமாம், அங்கே ஒரு 3 வருஷம் வாசிச்சிருக்கேன் நான். ஸோ அங்கே வந்தாலும் ரொம்ப எங்கே பார்த்தாலும் ரொம்ப ஃபோக்கஸ்ட் மேன். அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு வருவார். அனாவசிய பேச்சு ஒன்றும் கிடையாது. ஆசிரமத்துக்கு வருவார், வாரம் வாரம் வந்துடுவார். ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு வருவாரா? வீட்டுக்கு வந்ததில்லை, ஆசிரமத்தில் பம்ப்ட் இன்டு ஈச் அதர் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் ஆசிரமம் எவ்வளோ தூரம்? 1 கிலோமீட்டர் இருக்கும். நீங்கள் போய் வந்துருக்காரு போவீங்க அப்படின்னு போனது கிடையாது. நான் எதேச்சியா போகிறதே பார்க்கறது தான். பார்த்தா பேசுவார் என்ன பேசுவார், ரொம்ப ஜாலியாக பேசுவார். அதனால் கிண்டல் பண்ணுவார். ஸோ நாங்கள் எப்படின்னா இந்த ரமண மகர்ஷி ஜெயந்திக்கு வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அப்போ ராஜா சாரும் பாடுவார். அப்போ வந்து சும்மா கிண்டல் பண்ணுவார். எப்பா நீங்களாம் கர்நாடிக் மியூசிக், நான்லாம் சினிமா மியூசிக் அப்படின்னு சும்மா கிண்டல் பண்ணுவார். சார் என்ன சார் நீங்கள் எப்படி சொன்னா அப்படின்னு. பட் அவருக்கு ரொம்ப கர்நாடிக் மியூசிக்னா ஒரு லவ் உண்டு. அண்ட் அவ்வளோ ஜீனியஸ் பிரெயின் சார். நம்ம பேசுறதுக்கே அருகதை கிடையாது. அந்த அளவு உழைச்சு ஒரு தபஸ் தான் அதெல்லாம். அவர் வீட்டில் என்ன வாசிச்சிங்க? என்ன அவர் கேட்டாரா இந்த பாட்டு வாசிங்க கேட்பாரா இல்லை நீங்கள் வாசிக்கிறதா? நான் வாசித்தேன் அவரோட பாட்டு. நான் ஒன்று வாசித்தேன். அவர் வந்து வசந்தால வந்து தெளிசனு நீ நாம திவ்யமயமா அப்படின்னு ஒரு பகவான் மேலே ஒரு பாட்டு போட்டிருக்காரு. யூஷுவல் கச்சேரி சார், கர்நாடிக் மியூசிக் கச்சேரி தான். வந்து கேட்பாரு, அவர் பாட்டுக்கு உட்காந்துருப்பாரு.